அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த மாதத்தில் இருக்கோம். இன்னும் ஆஷூராவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே வியாழன் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கு. இந்த 2 நாளில் நோன்பு வைக்கிறதுக்கு தயாராக இருங்க. அந்த நாளில் செய்யக்கூடிய அமல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து நம்ம போடுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு திக்ரு தான். இந்த வார்த்தைய சொன்னா அல்லாஹ் தாலா மயங்கறான். நம்மளோட விதியில இல்ல அப்படின்னு எழுதப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் தாலா நமக்கு அத கொடுத்துருவான். அந்த அளவு ஒரு சிறந்த ஒரு திக்ர தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த திக்ர இன்ஷா அல்லாஹ் 3 தடவ சொல்லுங்க. உங்களோட நெஞ்சு மேல கைய வச்சு இந்த வார்த்தைய உணர்ந்து சொல்லுங்க. இதனுடைய அர்த்தத்த உணர்ந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட அத்தனை கஷ்டமும் முடிவுக்கு வரும். உங்க மனசுல எதெல்லாம் கவலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த அத்தனை கவலைகள்ல இருந்தும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். 2வது விஷயம், உங்களோட அத்தனை தேவைகளையும் அவன் நடத்தி தருவான். இந்த திக்ருல நமக்கு 2 பலன் நிச்சயமா கிடைக்கும். வெறும் 3 தடவ நீங்க உணர்ந்து சொன்னீங்க அப்படின்னா, கட்டாயம் இந்த 2 பலன அடைந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம எல்லாருமே இந்த 2 விஷயத்துக்காக தான் அல்லாஹ்விடத்துல கையேந்தி மன்றாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, இந்த வார்த்தைய சொன்னா அல்லாஹ் நமக்கு தருவான். ஏன்னா, இந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு சிறந்த பொக்கிஷங்கள அல்லாஹ் வச்சிருக்கிறான். எண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே, அற்புதங்கள் எல்லாமே இந்த வார்த்தையில இருக்கு. இன்றைக்கு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய அமல்கள் செஞ்சா மட்டும் தான் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவையானத அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு தடவ சொன்னா கூட, அதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு பெரிய பலன தருவான். ஆனா, அத சொல்லக்கூடிய முறைன்னு ஒண்ணு இருக்கு. நபிமார்கள் எல்லாமே நிறைய ஓதி பலனடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு தடவ ஓதி அவங்களோட கஷ்டத்துக்காகவோ, அவங்களுடைய அவசிய தேவைகளுக்காகவோ கேட்டிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அடுத்த நொடி அத ஓதி முடிச்ச அடுத்த நொடி அவங்களுக்கு கொடுத்திருப்பான். அந்த மாரி தான். இது நபிமார்களுக்கு மட்டும் இல்லைன்னு அல்லாஹ்வே திட்டவட்டமா தெளிவா திருக்குர்ஆன்ல சொல்றான். நாம தான் அந்த வார்த்தைய சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அல்லாஹ்வோட ஆத்மாத்மா முதல்ல பேசணும். அப்பதான் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் எவ்வளோ சக்தி இருக்கு அப்படிங்கிறத உணர முடியும். எனவே இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 திக்ர சொல்லித் தர்றேன். 2மே நம்ம எல்லாருடைய தேவைகளுக்கும் போதும். நீங்க எந்த மாதிரி தேவையில இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சிக்கல் பிரச்சனையில இருந்தாலும் இந்த 2 திக்ரு போதும். ஆனா இத நெஞ்சில நீங்க கைய வச்சு 3 தடவ சொல்லுங்க. அது என்ன திக்ர் அப்படின்னா, ரொம்ப எளிமையான நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான திக்ரு தான். ஆனா சில வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு மாறி இருக்கும். அவ்வளோதான். முதல் திக்ர் என்ன அப்படின்னா, யா அல்லாஹு அன்த ரஹ்மானுர் ரஹீம். 2வது வார்த்தை, யா அல்லாஹு அன்த ஹஸ்புனா வ நிஅமல் வக்கீல். இதனுடைய அர்த்தத்தை நீங்க கவனிங்க. இந்த அர்த்தத்தை சொல்லி கூட நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்கலாம். எனக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னா, இந்த அர்த்தத்தை மட்டுமே நீங்க நெஞ்சு மேல கைய வச்சு சொல்லுங்க. உணர்ந்து சொல்லுங்க. அல்லாஹுவே நீதான் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன், கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளன். அடுத்து சொல்லுங்க. அல்லாஹுவே நீயே எங்களுக்கு போதுமானவன், பாதுகாக்கக்கூடியதில் சிறந்தவன். இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. இத சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கும்போது, அல்லாஹ் நம்ம எதை கேட்டாலும் மறுக்காம தருவான். மறுப்பானா? யோசிச்சு பாருங்க. எப்படி புகழ்ந்தா அல்லாஹ் தருவானா? அப்படிப்பட்ட வார்த்தை இது. எப்படி சொன்னா நம்மளோட கஷ்டம் நீங்குமோ? அப்படிப்பட்ட வார்த்தை இது. எனக்கு நீ போதுமானவன். எங்களுக்கு நீ போதுமானவன் எல்லாவற்றிற்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கும்போது நமக்கு ஒரு தேவை கூட மிச்சம் இருக்காது. ஒரு கஷ்டமும் வராது. எனவே இந்த வார்த்தையை இன்றைய தினம் 3 தடவை சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்களோட கஷ்டத்தை லேசாக்கட்டும். உங்களோட அத்தனை துஆவையும் கபூலாக்கட்டும். மேலும் இத சொல்லிட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்க துஆ செய்யுங்க. கண்டிப்பா அந்த துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இது போல சிறந்த வஜீஃபாக்கள், சிறந்த திக்ருகள் எத ஓதுனா அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்க முடியும் அப்படின்னு வஜீஃபா வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப் முழுக்க முழுக்க தமிழ்ல தான் இருக்கும். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, வீட்டு தயாரிப்பான கெமிக்கல் இல்லாத ரோஜாப்பூ ஃபேஸ் பேக்,
இன்னும் கெமிக்கல் இல்லாத மூலிகை நலங்கு மாவு, இன்னும் கெமிக்கல் இல்லாத மூலிகை சீயக்காய் தூள் நம்மகிட்ட கிடைக்கும். இன்னும் முடிய பத்தி கவலையே படாம இருக்கலாம். முடி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஆயில்ல மிக்ஸ் பண்ணக்கூடிய மூலிகை நம்மகிட்ட கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமானது. எந்த விதமான கெமிக்கலும் இல்லாதது. இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே எவ்வளோ கவலைகள் இருக்குதோ, அதற்கு ஈக்குவலான கவலை கண்டிப்பா முடிய பத்தி இருக்கும். அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, கவலைப்படுவாங்க. அப்படிப்பட்ட முடி சார்ந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க தீர்வு தரக்கூடியதான் இந்த பாரம்பரியமான மூலிகை. கண்டிப்பா இத ஆயில்ல மிக்ஸ் பண்ணி தேய்க்கும்போது 100% முடி பத்தின கவலையே நமக்கு இல்லாம இருக்கலாம். எனவே இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மகிட்ட தமிழ்ல ஓதக்கூடிய குரான் இருக்கு, தர்ஜுமா குரான் இருக்கு, அரபி குரானும் இருக்கு. எனவே இந்த குரான்ல எந்த குரான் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.